வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ரெசிபியான வெந்தய தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொத்தும் பண்ண போறோம். வெந்தய தோசை இந்த வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும், ஃபைபர் ரிச்சா இருக்கும், கட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் கொத்து ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இது வெந்தய வாசனையோட இருக்கும். இந்த கத்திரிக்காய் கொத்து நல்லா புளிப்பு, காரம், லேசான இனிப்பு, உப்போட ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். இந்த தோசை பண்ணும் போதே அப்படி ஒரு வெந்தய வாசனை வரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு டெம்ப் பண்ணும். அப்படியே சாஃப்டா பஞ்சு போல இருக்கும். சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், சூடு ஆறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். அதனால நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் தாராளமா எடுத்துட்டு போகலாம். மாவு அரைச்சி நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 2-3 நாள் வரைக்கும் கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த பஞ்சு போல சாஃப்டான வெந்தய தோசையும் அதுக்கு பர்ஃபெக்டா தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொத்தும் குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெந்தய தோசை பண்றதுக்கு 2 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு 2 கப்புமே இட்லி அரிசி சேர்த்திருக்கோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4ல இருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். ஏன்னா வெந்தயம் நல்லா ஊறணும். நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 1/4 கப்பு அவல். அரிசி பருப்பு எல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிடுது. இதை மிக்சி ஜார்லயோ அல்லது கிரைண்டர்லயோ எடுத்துட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவளும் பாருங்க, இதுவும் நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. இதை அரைக்கரைச்சி அவளையும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். நான் மாவு அரைச்சி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம மாவு ஃபர்மெண்ட் பண்றதுக்காக வச்சிருந்தோம். இது ஒரு 6 மணி நேரத்துல இந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நான் எப்பயுமே சொல்றதுதான், மாவு ரொம்ப ஃபர்மெண்ட் ஆகி அப்படியே பொங்கி வடிய விட்டுறக்கூடாது. அந்த அளவு புளிச்சது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறம் கூட அது இன்னும் கூட புளிக்க ஆரம்பிச்சிடும். மாவு கொஞ்சம் இது போல ரைஸ் ஆனா போதும். பாருங்க, இதுவே நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க, மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துட்டு மிச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வெந்தய தோசைக்காக கத்திரிக்காய் கொத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெந்தய தோசை பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு லேசா செவந்து வரட்டும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 2 பச்சை மிளகாயை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நான் கட் பண்ணிருக்கேன். 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்க வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் சாப்பிடுவேல அப்படின்னா வெறும் வெங்காயம் இருந்தா கூட போதும். இந்த கொத்து நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். வெங்காயம் இது போல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இதுல பொடியா கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கி விட்டுப்போம். தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். தக்காளியும் பச்சை வாசனை போக சாஃப்டா வதங்கிடுது. மீடியம் சைஸ்ல இருக்கிற 3 கத்திரிக்காயை இது போல பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். வெயிட்ல 150ல இருந்து 200 கிராம் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இதை போல பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சாஃப்டா வதங்கட்டும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுது. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை இது போல தண்ணியா கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து இதுல 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம்,
சாம்பார் பவுடருக்கு பதிலா வத்த குழம்பு பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இல்ல வெறும் மிளகாய் பொடி தனியா பவுடரும் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து ஒரு மத்தோ இல்லைன்னா மேஷரோ வச்சு இதை வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சா போதும். பாருங்க, ஓரளவுக்கு நான் மசிச்சு விட்டுருக்கேன். கன்சிஸ்டன்சி வந்து இது போல இருக்கு. இது ஓகே அப்படின்னா நம்ம இப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து வெந்நீரை விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வந்து நான் மசிச்சு விட்டுருக்கேன். ரொம்ப நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்கணும்னா அவ்வளவு நல்லா இருக்காது. இதோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அது தகுந்த அளவுக்கு நம்ம வெந்நீரை விட்டுக்கணும். இப்ப வந்து இது கரெக்டா இருக்கு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதுல தூவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். கல் நல்லா சூடா எடுத்து வெந்தய தோசைக்கான மாவு வந்து தேவையான அளவு தனியா எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா தண்ணியை விட்டு கரைச்சிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். பாருங்க, அழகா போர்ஸ் வர ஆரம்பிச்சுடுது. இந்த தோசைக்கு வந்து ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது, ஒரு அரை டீஸ்பூன் விட்டுட்டாலே போறோம். ஓரமெல்லாம் பாருங்க லேசா கிறிஸ்பியா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. திருப்பி போட்டதும் அரை நிமிஷத்துலயே இது வெந்துடும். பாருங்க, இந்த சைடு வந்து அழகா கோல்டன் கலர் வந்திருக்கு. சர்விங் பிளேட்ல நம்ம எடுத்துக்கலாம். அழகா ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வந்து வெந்தய வாசனையோட பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. பாருங்க, மெத்துன்னு இருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம். இதே போல போர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த வெந்தய தோசையை நம்ம ஃபர்ஸ்ட் தோசை பண்ணோம் இல்லையா, திருப்பி போட்டு அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல மூடி போட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு எப்படி வேணுமோ அதை போல நம்ம பண்ணிக்கலாம். மூடி வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, இவ்வளவு நல்லா வெந்துடுது. இதை போல வெந்தய தோசை நம்ம திருப்பி போடாமையும் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா போஸ் வந்திருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த சைடு வந்து அழகா கோல்டன் கலர்ல ரொம்ப நல்லா வரும். கிறிஸ்பியா இருக்காது, இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அதை போல நம்ம பண்ணிக்கலாம். வெந்தய தோசை வந்து நல்லா சாஃப்டா நிறைய போஸ் வந்து பண்ணும் போதே கமகமான வாசனையா செம சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொத்து ரொம்ப ஈஸியாவும் குவிக்காவும் நம்ம பண்ணிட்டோம். இந்த கத்திரிக்காய் கொத்து வந்து இந்த வெந்தய தோசையோட மட்டும் இல்ல, நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய எல்லா டிஃபன், அதாவது இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், அரிசி உப்புமா, ரவா உப்புமா, வெண்பொங்கல், இப்படி சொல்லிட்டே போலாம். எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா மேட்ச் ஆகும். இப்ப வெந்தய தோசைய இந்த கத்திரிக்காய் கொத்தோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. ரெண்டுமே வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ். ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னால எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். எப்பயும் நம்ம வெந்தய தோசை அப்படின்னா ஒரு கார சட்னி தொட்டுக்கிறதுக்கு பண்ணுவோம். ஆனா ஒரு முறை இந்த கத்திரிக்காய் கொத்து நீங்க பண்ணி பாருங்களேன். இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து கொத்துல நான் வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம், இல்ல வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன் இல்லையா, கத்திரிக்காய்க்கு பதிலா நம்ம வந்து பரங்கிக்காய் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போடலாம், இல்ல சௌச்சௌ சேர்த்துக்கலாம். இல்ல எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆத்துக்கு யாராவது கெஸ்ட் வரா, நம்ம டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த கொத்து தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நிறைய காணும், இது போருமா, இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கிற வேலையே இருக்காது. அதே நேரம் நம்ம என்ன டிஃபன் பண்ணாலும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இது கரெக்டா மேட்ச் ஆகும். இந்த கொத்தோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியா வேணுமா, கடைசியா நம்ம கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல திக்கா வேணும்னா நம்ம அப்படியே கூட நம்ம தொட்டுக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது வந்து அருமையா இருக்கும். இது கொஞ்சம் நம்ம மேஷ் பண்றோம் இல்லையா, ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாம லேசா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி நம்ம மேஷ் பண்ணிட்டோம்னா தொட்டு சாப்பிடறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிற ரெண்டு ரெசிபிஸ்மே ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ், அதே நேரம் டேஸ்டி, ஹெல்தி, குவிக்கா பண்ணக்கூடியது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வெந்தய தோசையும் இந்த கத்திரிக்காய் கொத்தும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.